நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா. நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துளியாகும் இறையானவா, நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துளியாகும் இறையானவா, புவியில் திறனாகி இதெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா, புவியில் திறனாகி உயிரெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா, ஸ்வரம் தேடியே உனை பாடினே இதம் கூடியே மகிழ்ந்தாடினே, சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே, சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே, சபையில் இனிதாக இடம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினே, சபையில் இனிதாக இதம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினே, ததபப்ப சதனி நினி ததபப்பரிதபா, சதனி நினி நிரி சரி காமரிகசா, நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜகம் கூடி ஜதி
பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகள் ஆட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எந்தன் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ எந்தன் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகள் ஆட காதலன் காதலிய தேட உன்னை கண்டு எண்ணம் யாவும் அல்ல ஊமையாகி நின்றதென்ன சொல்ல 100 வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை புரியாதா எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ அந்த வார்த்தை எந்த கண்களால் நான் 100 ஜாடையில் சொன்னேன்னு தெரியாதா புரியாதா மை போல நானும் கண்ணில் சேர வேண்டும் மை போல நானும் கண்ணில் சேர வேண்டும் பூவை போல நானும் உந்தன் கூந்தல் சேர வேண்டும் கண்ணில் வைத்த மையும் கரைந்து போகக்கூடும் கூந்தல் வைத்த வண்ணப்பூவும் வாடி போகக்கூடும் சரி காதல் நெஞ்சே நான் பெறலாமா உன் கணவனாக நான் மறலாமா இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்மம் போதும் உயிரே வா அன்பே வா உயிரே வா அன்பே வா தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகள் ஆட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எந்தன் கண் மறைவாக நின்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ எந்தன் கண் மறைவாக நின்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாளோ
தன்னானே பாட்டொன்னு பாட தன்னாலே வந்தேனே நானே அடச்சா அடச்சா தந்தானே பாட்டொன்னு பாட தன்னாலே வந்தேனே நானே தகதி மிதாகாட்டம் தாட முன்னாலே வந்தேனே நானே பாட்டொன்னு பாடத்தான் போறேன் பாட்டுக்கு நான் ஆட போறேன் பாடு பொய்யார கரகாட்டம் ஆடி விஞ்ஞான வியப்பெல்லாம் கூறு கிராமத்து இசையெல்லாம் நாடு மங்காத கூட்டெல்லாம் ஆடு சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் எல்லும் ஒரு நாளில் மனமே மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே உள்ளமென்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வழி தாங்கும் உள்ளம் தானே நிறையான சுகம் காணும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே
இரவானாள் பகலொன்று வந்திடுமே. வாட்டை கவிதை வாசிப்போம், வானவளவை யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் என்றோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. புலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். வாழ்க்கை என்னும் வரலாறா, தோல்வி என்ன வெளிப்பாடா, ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே பூ மனமே நீ மாறிவிடு, மனையோ அது பணியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இந்த நிகழ்வு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. டாக்டர், நாளைக்கு எத்தனை ஹார்ட் சர்ஜரி இருக்கு? டாக்டர், நாளைக்கு ஒரு ஹார்ட் சஸ்பெண்ட், ஒரு பைபாஸ் சர்ஜரி. டாக்டர், அந்த 2 பேஷண்ட்டுமே உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக 4 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யா கம். டாக்டர், ரொம்ப நாளாவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ப்ரே பண்றதுக்கு ஒரு பிளேஸ் கேட்டுட்டு இருக்கேன். இங்க வர நிறைய பேஷண்ட் கூட அதான் கேக்குறாங்க. டாக்டர், இங்க வரவங்க நம்மள நம்பி வராங்க. பிரேயர் பண்ணதான் நிறைய கோவில், சர்ச், மசூதின்னு இருக்கே. அக்கார்டிங் டு மீ அது கேட்ட இடம் இது இல்ல. யாருமா நீங்க? ஆமா, விசிட்டிங் அவரே முடிஞ்சு போச்சு. நீங்க டாக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்களா? இல்லம்மா, நீங்க டாக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க அப்புறமா வந்து பாருங்க, சரியா? ஏய், பாப்பா, இது ஸ்டெத்தஸ்கோப்மா. அப்படிதான் சத்தமா சவுண்ட் கேட்கும். ஓகே ஆண்டி. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர், என் பொண்ணுக்கு இதயத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர் கையை விரிச்சுட்டாங்க டாக்டர். இப்போ உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். என் பொண்ணுக்கு எப்படின்னா ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். சரிம்மா, ரிப்போர்ட் எதனா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் டாக்டர். கொடுங்க. அம்மா, இந்த ஆண்டி தான் எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்களாம்மா? அமைதியா சொல். ஓகேம்மா. பாப்பா, உங்க பேர் என்னம்மா? சோஃபியா. சோஃபியா டார்லிங், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு விளையாடுறீங்களா? ஓகே ஆண்டி. அம்மா, உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்யறாரு? அவரா டாக்டர்? கேரளாவில் ரோடு போற வேலை பாக்குறாரு டாக்டர். மாசத்துல 2 தடவை தான் என்னையும் புள்ளியும் பார்க்க வருவாரு டாக்டர். சரிம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு இதயத்துல போற ரத்த குழாயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கிட்டே வருது. இன்னும் மிஞ்சி போனா உங்க பொண்ணு 3 மாசம் தான் உயிரோட இருப்பா. டாக்டர், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பொண்ணு எப்படின்னா ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இல்லம்மா, நானே ஆபரேஷன் பண்ணாலும் உன் பொண்ணு பொழைக்க 25% நம்ம சான்ஸே இருக்கு. டாக்டர், பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். எப்படின்னா நான் கட்டிடுறேன் டாக்டர். என் பொண்ணு எப்படின்னா காப்பாத்துங்க டாக்டர். பணத்தை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன். இது பண்ணா உன் பொண்ணோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. டாக்டர், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு டாக்டர்.
இங்க பாருங்கம்மா, உங்க நம்பிக்கையினாலதான் இந்த ஆபரேஷன் பண்ண நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், என்னுடைய டேட் எப்போ ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. டாக்டர், இன்னும் 2 மாசத்துல ஒரு நாள் கூட நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக் உங்க சிஸ்டருடைய சன் மேரேஜ் இருக்கும். அப்ப மட்டும் தான் நீங்க ஃப்ரீ. 1 year birthday you have no appointments டாக்டர். ஓகே டாக்டர். அப்புறம் டாக்டர், அன்னைக்கு சர்ஜரிக்கு ரெடி பண்றீங்க. அப்புறம் அந்த பொண்ணு இன்னைக்கு பெட்ல சேர்த்துருங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். என்னம்மா சொன்னாங்க? அதுவாடா சோஃபியா கண்ணு, உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடும் சொன்னாங்கடா சோஃபியா கண்ணு. போய் சொல்லாதம்மா. டாக்டர் ஆண்டி சொல்லிட்டா நான் வெளியில இருந்து கேட்டுதான் இருந்தேன். நான் செத்து போயிடுவேன்லம்மா. அப்படிலாம் இல்லடா சோஃபியா கண்ணு. அம்மா நான் செத்து போயிடுவேன்லம்மா. அம்மா நான் செத்து போயிடுவேன்லம்மா. ஏண்டா சோஃபியா கண்ணு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ற. இப்ப அம்மா சொல்றது ஒழுங்கா கேட்டுக்கணும், சரியா? ஓகேம்மா. உன்னுடைய இதயத்துல கடவுள் இருக்காருமா. அவரு உனக்கு எதுவுமே அம்மா பார்த்து பாருடா சோஃபியா கண்ணு. ஐ ஜாலி. என் ஹார்ட்ல காட் இருக்காரா? அது ஏம்மா முன்னாடியே என்கிட்ட சொல்லல? சோஃபியா, வாங்க வாங்க. அம்மா, மெடிசன்ஸ் கரெக்டா கொடுத்துட்டு வரீங்களா? கொடுத்துட்டு வரேன் டாக்டர். சரிம்மா, பார்த்துக்கோங்க. அப்புறம் டாக்டர், ஃபைனலா எடுக்கிற டெஸ்ட் எல்லாம் அந்த பொண்ணுக்கு எடுத்து முடிச்சிருங்க. ஓகே டாக்டர். ஆன்ட்டி, என் ஹார்ட்டுக்குள்ள காட் இருக்காரு தெரியுமா? அவர் எனக்கு எதுவும் ஆகாம பார்த்துப்பாரு. ஓ அப்படியா? வாவ், சூப்பர் சோஃபியா டார்லிங், யூ ஆர் வெரி லக்கி. ஒரு வாரத்திற்கு பிறகு சோஃபியா, பயப்படாம தூங்கி ஏஞ்சி மாதிரி தான் இருக்கும், சரியா? எனக்கு என்ன பயம்? என் ஹார்ட்டுக்குள்ளதான் காட் இருக்காருல்ல. சரிம்மா, படுத்துக்கோ. உனக்கு நான் மயக்க மருந்து கொடுக்க போறேன், சரியா? ஆன்ட்டி ஒரு நிமிஷம். ஏமா? என் ஹார்ட்டை கத்தி வச்சு தானே ஓப்பன் பண்ணுவீங்க? ஆமா. ஏன்னா என் ஹார்ட்டுக்குள்ளதான் காட் இருக்காருல்ல, அவர் மேல கத்தி படாம ஓப்பன் பண்ணுங்க டாக்டர். சரிம்மா, படுத்துக்கோ. ஆன்ட்டி ஒரு நிமிஷம். வெயிட். மறுபடியும் ஏமா? என் ஹார்ட்டுக்குள்ள இருக்க காடை என்னால பார்க்க முடியாதுல்ல, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஆன்ட்டி. நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? சரிம்மா. டாக்டர், இது வரைக்கும் நான் 100கணக்கான ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கேன். ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ பயமாவும் பதட்டமாவும் இருக்கு டாக்டர். என்னதான் பண்ண போறேனே தெரியல. டாக்டர், யூ ஆர் a best டாக்டர். Don't worry, we will stop. ஓகே டாக்டர். சோஃபியா, இப்படி நடக்க கூடாது. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? டாக்டர், சோஃபியா ஹார்ட்ல blood circulate ஆகுது. வாட்? கமான் சோஃபியா, சோஃபியா, கமான். சோஃபியா, கமான்.
என்ன நடந்துச்சு? திடீர்னு எப்படி சோஃபியாக்கு ஹார்ட்ல பிளட் சர்க்குலேட் ஆச்சு? நோ ஐடியா. இங்க என்ன நடந்துச்சுன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஆனா அந்த பொண்ணு ஏறிச்சா காட் எப்படி இருப்பான்னு கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்றேன்? டாக்டர், என் பொண்ணுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடிஞ்சது டாக்டர். அழாதீங்கம்மா, சோஃபியாக்கு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சிருவா. நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்கம்மா. ரொம்ப நன்றி டாக்டர். எங்க டாக்டர் அந்த பெரிய டாக்டர்? அவர் கால விழுந்து நன்றி சொல்லணும் டாக்டர். அவங்க கிளப்பிட்டாங்கம்மா, நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். மறுநாள் சோஃபியா கண்ணு, அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சாம்மா? முடிஞ்சதுடா சோஃபியா கண்ணு. அம்மா டாக்டர் ஆண்டி எங்கம்மா? சோஃபியா, சோஃபியா எப்படி இருக்க? நல்லா இருக்கா ஆண்டி? ஆண்டி, என் ஹார்ட்டுக்குள்ள காட் எப்படி இருந்தாரு? அவங்கள நீங்க பாத்தீங்களா? பார்த்தம்மா. காட் 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 உங்க அம்மா மாதிரி தான் இருந்தாரு. உங்க அம்மா மாதிரியே தான் இருந்தாரு. ஐ ஜாலி. காட் என் மம்மி மாதிரி தான் இருந்தாங்களா? டாக்டர், எங்களுக்கு நீங்க தான் டாக்டர் டாக்டர். என் பொண்ணை உயிரோட கொடுத்துட்டீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். இல்லம்மா, நான் ஆபரேஷன் பண்ணனால மட்டும் உங்க பொண்ணு பழைக்கல. நீங்க கொடுத்த நம்பிக்கையினாலேயும் தான் உங்க பொண்ணு பழைச்சிருக்கா. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க இன்னும் 3-4 டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். அரரிராரோ மணிக்கு பாட தைனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அரரிராரோ மணிக்கு பாட தைனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாய் பாதம் சொர்க்கமே. வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. அரரிராரோ நனிகி பாட பயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியிலே நட்டாயே. ஊர்கண் இந்த மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி செஞ்சாய். உனக்கே ஓர் தொட்டு கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரரிராரோ நனிங்கி பாட தைனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி செஞ்சாய். உனக்கே ஓர் தொட்டு கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரரிராரோ நனிகி பாட தைனி கண்ணுறங்கு என்னோட
சாய்ந்து. கடவுளை நம் யாராலையும் நேரில் பார்க்க முடியாது. நம் பெற்றோர்களை கடவுளாக மதித்து நம் வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளாகிய நாம் அனைவரையும் பொறுப்புடன் பாதுகாத்துக் கொள்வது நம் ஒவ்வொருவரின் கடமை. நன்றி, வணக்கம். இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல வாக்கு சொல்லி நடவ ஆரம்பியுமா? யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. இது எங்க மண்ணு, எங்க பூமி. நாங்க யார்கிட்ட கேட்கணும்? அரோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, வண்டியில ஏத்த வேண்டியதான். போறாசாங்க விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு சின்ன கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு சின்ன கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா தம்பி. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா. அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. வண்டியில அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளங்க பத்திரம் யா. மன்னார்குடி கல கலக்க மதுரை ஜில்லா மன மணக்க ஆண்டிப்பட்டி சிலு சிலுக்க அரசம்பட்டி கம கமக்க தேனி எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோடியும் தான் பச பசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டு படபடக்க பாடிப்பட்டி படபடக்க ஏ உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேட்டுப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம். ஆடி வந்த ஆட்டம் இது புத்தகைக்கு கொடுக்காத தோட்டம். அடி 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 சொன்ன மனசிலாயோ. அடி 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 குளிக்க வந்தல்லே மனசிலாயோ. மனசிலாயோ
பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பேசாம நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடலாம்ல. சூப்பர் ஐடியால. படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போன்னு வீட்டுல டார்ச்சர் பண்றாங்க. படிச்சு வேலைக்கு போறதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப யாரையாவது ஏமாத்தி பொழைக்கிறது தான் இந்த காலம். நம்மளுக்குன்னு ஒரு லட்சம் சிக்காமலா போயிருவான். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணும். என்ன போர்டு டாக்டர்? மேக்கப் போட்டுட்டு மேக்கிக்கிட்டு போறே வரை இல்ல நடிக்கிறியா? உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் தர வேண்டும். உங்கள் நோய் குணமாகவிட்டால் 200 ரூபாய் திருப்பி தர போடணும். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணும். ஓகே டாக்டர். என்ன காலையில இருந்து ஒரு நிமிஷம் வாயின்னு மாட்டான். வர வர தொழில் ரொம்ப மோசமான போகுது. என்ன உங்கள் உடல்நிலை குணமானால் 500 ரூபாய் தர வேண்டும். ஆனால் உங்கள் உடல்நிலை குணமாகாவிட்டால் 2000 திருப்பி தரப்படும். இது நல்லா இருக்கே. நல்ல இலிச்சவன் டாக்டர் மாறிக்கிட்டா. வாங்க போலாம். டாக்டர் யாருப்பா யாரு? வந்து உட்காருங்க. என்னாச்சு டாக்டர்? எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாட்டேது டாக்டர். நாக்குல சுவை இல்லையா? நாரநாரிகள மனுஷனுக்கு நாக்குல மட்டும் தான் சொரணை இருக்கும். முட்டாளுகளுக்கு தான் மூக்குல சொரணை இருக்கும். நாக்குல சுவை இல்லையா? இதுக்கெல்லாம் அந்த மருந்தலாகி. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து இவங்க நாக்குல 2 சொட்டு போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். இதுதானே அந்த 10ஆம் நம்பர் மருந்து? வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? விளக்கு பார்க்கின்றாரு. தனியா வாயா. வங்காள பாதையே தெரியுது. டாக்டர் இது மருந்து இல்ல, பெட்ரோல். இப்போ நாக்குல சுவை வந்துச்சுல, எடுங்க 500 ரூபாய். ஐயோ 500 ரூபாய் போச்சு. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். சார் நாம அந்த டாக்டர் ஏமாத்தலாம் நினைச்சா அவன் நம்மள ஏமாத்திட்டானே. விடக்கூடாது. இப்பவே போனா கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு போலாம். டாக்டர் டாக்டர் யார் பாரு? யாரு? வந்து உட்காருங்க. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இந்த வாட்டி உன்னை எப்படி ஏமாத்துறேன் பாரு. டாக்டர் எனக்கு ஞாபக சக்தி இல்ல டாக்டர். எல்லாம் மறந்து போகுது. ஞாபக சக்தி இல்லையா? நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து இவங்க நாக்குல 2 சொட்டு போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் போன வாட்டி நாக்குல சுவை தெரியல சொல்லுங்க. 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து போட சொன்னீங்க. இப்ப மறுபடியும் அந்த மருந்து எடுத்து போட சொல்றீங்க. வெரி குட். இப்போ உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துல. எடுங்க 500 ரூபாய். இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். விட மாட்டேன். அந்த டாக்டர் சும்மாவே விட மாட்டேன். வருவேன், திரும்ப வருவேன். டாக்டர் டாக்டர் யார் பாரு? யாரு? என்னாச்சு? வந்து உட்காருங்க. டாக்டர் எனக்கு கண் பார்வை தெரிய மாட்டேது டாக்டர். எதையும் என்னால பார்க்க முடியல. கண் பார்வை தெரியலையா? சாரிப்பா, இதெல்லாம் என்கிட்ட மருந்து இல்ல. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இந்தாப்பா 2000. டாக்டர் 2000 நோட்டுன்னு சொல்லிட்டு 500 நோட்டு தரீங்க. கரெக்ட். இப்போ ஒரு கண் பார்வை வந்துச்சுல, எடுங்க 500 ரூபாய். இது நான் கொடுத்த காசு. ஃபீஸ் 500 ரூபாய் எடுப்பா. இந்தாங்க டாக்டர். அட பாவியலா, இப்படி தாங்க அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா நாம தான் ஏமாந்து போவோம். யாரையும் ஏமாத்த கூடாது. உழைச்சு தான் சாப்பிடணும். தேங்க்ஸ்.